Hi students, good morning. Have a nice day. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருந்தோம். அந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆர்கன் ஃபார்ம் ஆகும். அந்த ஆர்கன் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹியூமன் பீயிங்கோட பாடியில் அல்லது அனிமல்ஸோட பாடியில் என்னென்ன ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது, அந்த ஆர்கன் சிஸ்டம்க்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெசன் நேம் என்னென்னு பார்த்தோன்னா ஆர்கன் சிஸ்டம்ஸ் இன் அனிமல்ஸோட பாடியில் என்னென்ன ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது, அந்த ஆர்கன் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது எல்லாம் தான் இந்த லெசனில் பார்க்குறோம். இப்போ இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா டைஜஷன்னா என்ன, எக்ஸ்க்ரீஷன்னா என்ன, ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. டைஜஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல் எப்படி ஸ்மால் மாலிக்யூலாக மாதிரி நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம என்னது டைஜஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்க்ரீஷன்னா நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எப்படி நம்ம பாடியிலிருந்து எலிமினேட் ஆகுது, வெளியேறுது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்க்ரீஷன். அண்டு ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது இனப்பெருக்கம் அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அலிமெண்ட்ரி கெனாலில் என்னென்ன டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது, எப்படி டைஜஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது, அடுத்தது இந்த டைஜஷனில் என்னென்ன என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகுது. என்சைம்ஸ் அப்படின்னா நொதிகள்னு சொல்லுவோம். அந்த நொதிகள் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன் அதாவது ரோல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது எக்ஸ்க்ரீஷனில் என்னென்ன ஆர்கன்ஸ் இன்வால்வ் ஆகுது, கழிவு நீக்கத்தில் என்னென்ன உறுப்புகள் செயல்படுதுன்னு பார்ப்போம். எப்படி நம்ம தோல் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்க்ரீட்ரி ஆர்கனாக செயல்படுது, அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஸ்வெட் வியர்வை எனக்கு தோல் மூலமாக வெளியேறுது. அப்போ அந்த ஸ்கின் எக்ஸ்க்ரீஷனில் என்ன ரோல் வகிக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் தயர் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். அதில் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னு எடுத்துட்டாலே எல்லா லிவிங் ஆர்கனிசமே ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம், அதாவது ஒரு சிம்பிள் செல்லிலிருந்து தான் காம்ப்ளெக்ஸ் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் இவால்வ் ஆகி இருக்குது, உருவாகி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஆர்கனிசம் அப்படின்னு எடுத்துகிட்டு அதோட பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட்டே நம்ம என்ன தான் சொல்லுவோம்னா செல்ஸ் தான் சொல்லுவோம். அப்போ இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் ஒன்றா சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுன்னா டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும். குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுன்னா ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆர்கன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகும். எல்லா ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்து தான் ஒரு உயிரினம், என்டையர் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கன்ஸ் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை கேரிட் அவுட் பண்ணுது. டிஃப்ரெண்ட் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஆர்கனிசம்ஸ்க்கு அந்த ஆர்கன் சிஸ்டம்க்கு அதோட என்ன சொல்கிறது இணக்கமான ஒருங்கிணைவுகளை பற்றி பார்க்கும்போது அதுக்கு ஒவ்வொரு வகையான ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைசைக்கிள் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மஸ்குலார் சிஸ்டமும் அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகுது. சேம் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் ஆகுது. மஸ்குலார் சிஸ்டம்னா தசைகள், ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னா எலும்புகள், ரெண்டும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் ஆகுது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கை என்ன பண்ணுது, அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி மூவ் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி கால்ஸ் லெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா லெக்ஸு பெடல் பண்ணிகிட்ருக்கு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட கைகளையும் கால்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது என்னன்னு பார்த்தோன்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்மளோட கால் இப்படி தான் செயல்படணும், கை இப்படி தான் செயல்படணும் அப்படின்னு நர்வஸ் சிஸ்டம் நம்மளை டைரக்ட் பண்ணுது. சைமுல்டேனியஸ்லினே இது சேம் அதே நேரத்தில் ரெஸ்பிரேட்ரி, டைஜஸ்டிவ் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இதெல்லாம் ஒன்றா ஒர்க் ஆகி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸுக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி எல்லா சிஸ்டமும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்றா கோஆர்டினேட் ஆகி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுது. அந்த கண்டிஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷன். அதாவது எல்லா ஆர்கன் சிஸ்டம் ஒன்றா ஃபங்க்ஷன் ஆகி நம்ம பாடியை சமநிலைப்படுத்துது. நம்ம பாடியில் ஒரு ஆர்கனிசமோட பாடியை சமநிலைப்படுத்துது. அப்போ ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஃபஸ்ட்டு எந்த ஃபைலமில் உருவாச்சுன்னு பார்த்தோன்னா பிளாட்டிஹெல்மின்தஸ் கிங்டம் அனிமலியே படிக்கும்போது படித்தோம். அதில் பிளாட்டிஹெல்மின்தஸ் ஃபைலம்லேயே இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ்லேருந்து மேமல்ஸ் வரைக்கும் என்ன கண்டினியூ ஆகுதுன்னா ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் கண்டினியூ ஆகுது.
அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிமிலர் குரூப் ஆஃப் செல்ஸ், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும். டிஷ்யூஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா மசில் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ. அதே மாதிரி இந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்றா ஆர்கனைஸ் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும்னா ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆர்கன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஹார்ட், பிரெயின் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்தது 2 அல்லது 3 ஆர்கன்ஸ் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா 2 or more ஆர்கன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த மாதிரி ஆர்கன் சிஸ்டம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண அப்படின்னா அதுக்குண்டான காமன் ஃபங்க்ஷனை செய்யும். டைஜஷன், சர்க்குலேஷன், நர்வ் இம்பல்ஸ், டிரான்ஸ்மிஷன் இதெல்லாம் ஒன்றா கோஆர்டினேட் ஆகி செய்யும். ஒன்றா கோஆர்டினேட் ஆகி இது ஒருங்கிணைந்து செய்யக்கூடியது. டைஜஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை கேரிட் அவுட் பண்ணக்கூடிய சிஸ்டம் என்னன்னு பார்த்தோன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்குலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை நிகழ்த்தக்கூடிய மண்டலம் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இரத்த ஓட்ட மண்டலம். அடுத்தது நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு எடுத்துகிட்டா நம்மளோட நரம்புகள் தூண்டப்படுதலை ஒரு நரம்புகள்லேருந்து இன்னொரு நரம்புக்கு அந்த இம்பல்ஸ் கடத்தப்படுதலை செய்யக்கூடிய சிஸ்டம் என்னன்னு பார்த்தோன்னா நர்வஸ் சிஸ்டம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம்க்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்கன் சிஸ்டம்குள்ளேயே வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அதுக்கே டிவைட் ஆகிருக்கு. இந்த சாப்டரில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோன்னு பார்த்தோன்னா வேரியஸ் ஆர்கன்ஸ், அதாவது வேரியஸ் ஆர்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அண்டு ஹியூமன் பீயிங்ஸில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இந்த 3 சிஸ்டம் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஹியூமன் பீயிங் அல்லது அனிமல்ஸோட பாடியில் என்னென்ன ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்கன் சிஸ்டம் என்னன்னு பார்த்தோன்னா இன்டகுமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இன்டகுமெண்ட்ரி அப்படின்னாலே எதை குறிக்கக்கூடியதுன்னா தோலை குறிக்கக்கூடியது. அப்போ இதில் என்னென்ன ஆர்கன்ஸ் வரும் அப்படின்னா ஸ்கின் அண்ட் ஸ்கின் கிளாண்ட்ஸ், தோலில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் எல்லாமே இன்டகுமெண்ட்ரி சிஸ்டமில் வரும். அப்போ இந்த இன்டகுமெண்ட்ரி சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் எக்ஸ்கிரேஷன். ப்ரொடெக்ஷன்னா பாதுகாப்பு, எக்ஸ்கிரேஷன் நம்ம உடலுக்கு பாதுகாப்பு அளிக்குது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய வியர்வையை நம்ம பாடியிலிருந்து எலிமினேட் பண்ணுது, எக்ஸ்கிரேட் பண்ணுது. செகண்ட் ஒன் பார்த்தோன்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இதில் என்னென்ன ஆர்கன்ஸ் வருன்னு பார்த்தோன்னா ஸ்கல் மண்டையோடு, வெர்டிப்ரல் காலம் முதுகுத்தண்டு, ஸ்டர்னம் பக்க எலும்புகள், கிர்டில்ஸ் அண்ட் லிம்ஸ். கிர்டில்ஸ்னால் கையில் இருக்கக்கூடிய எலும்புகள், லிம்ஸ் அப்படின்னா காலில் இருக்கக்கூடிய எலும்புகள். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா கிவ் சப்போர்ட், நம்ம பாடிக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குது. அதே மாதிரி ஷேப், நம்ம பாடிக்கு வந்து ஒரு ஷேப் அண்டு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. ஃபார்ம்னா இது ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா மஸ்குலார் சிஸ்டம். இந்த மஸ்குலார் சிஸ்டமில் என்ன ஆர்கன் வருன்னு பார்த்தோன்னா மசில் ஃபைபர்ஸ் வரும். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா கான்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன், ரிசல்ட்டிங் மூமெண்ட். மூமெண்ட்னா என்னது, நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நடந்து போகிறோம் அல்லது நம்ம கை வந்து ஏதாவது எழுதிட்டு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய தசைகள் சுருங்கி விரியும். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகும்போது என்னாங்கன்னா காலில் இருக்கக்கூடிய தசைகள் சுருங்கி விரியும். அப்போ இந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் அண்ட் மூமெண்ட் ஆகும்போது கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடியது மஸ்குலார் சிஸ்டமோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம். இந்த நர்வஸ் சிஸ்டமில் என்னென்ன ஆர்கன்ஸ் வருன்னு பார்த்தோன்னா பிரைன், ஸ்பைனல் கார்டு அண்ட் நர்வ்ஸ். இந்த நர்வஸ் சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ், நரம்பு தூண்டுதல்களை வந்து எப்படி ஒரு நரம்புலேருந்து இன்னொரு நரம்புக்கு கடத்துது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதில் என்னென்ன ஆர்கன்ஸ் வருன்னு பார்த்தோன்னா ஹார்ட், பிளட் அண்டு பிளட் வெசல்ஸ். இங்கே இதோட சர்க்குலேட்டரி சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், அதாவது ஆக்சிஜனை வந்து லங்ஸ்லேருந்து த்ரூ அவுட் த பாடிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அதே நேரம் நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அண்ட் நம்ம பாடி டிஷ்யூஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்டை கேரிட் அவுட் பண்ணிட்டு வருது. இதெல்லாமே நம்ம பாடியிலேருந்து எலிமினேட் பண்ணுறது எல்லாமே சர்க்குலேட்டரி சிஸ்டமோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு எடுத்துகிட்டா இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அண்ட் லங்ஸ் வரும். இதில் இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தோன்னா ப்ரீத்திங் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது. நெக்ஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதில் என்னென்ன ஆர்கன்ஸ் வரும்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்ட் டைஜஸ்டிவ் கிளாண்ட். இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அப்படிங்கிறது நம்மளோட மவுத்திலிருந்து ஏனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ட், அதாவது மவுத், பக்கல் கேவிட்டி, அதுக்கப்புறம் ஈசோஃபேகஸ் அல்லது ஃபுட் பைப் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஏனஸ், இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுமே டைஜஸ்டிவ் ட்ராக்ட் தான். அண்ட் தயர் கிளாண்ட்ஸ்,
இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா டைஜஷன், சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகிறது, அப்சார்ப்ஷன், அந்த டைஜஷனான ஃபுட் மாலிகூல்ஸ் எல்லாம் உறிஞ்சப்படுறது, அண்ட் ஈஜெசன், பாடியில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே எலிமினேட் ஆகிறது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். இதில் என்னென்ன ஆர்கன்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா கிட்னிஸ், யூரேட்டஸ், யூரினரி பிளாடர் அண்ட் யூரித்ரா. இந்த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகக்கூடிய நைட்ரஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பாடியிலிருந்து எலிமினேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டா டெஸ்டிஸ் ஃபார் மேல், ஓவரிஸ் ஃபார் ஃபீமேல். இதில் கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும், செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்ஸ் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சென்சரி சிஸ்டம். சென்சரினா அந்த 5 சென்ஸ் இருக்குல்லையே அதை வந்து உணரக்கூடியது. ஐஸ், நோஸ், இயர்ஸ், டங் அண்ட் ஸ்கின். இதெல்லாமே இந்த சென்சரி சிஸ்டமில் வரக்கூடிய ஆர்கன்ஸ். அதில் ஐஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அதோட ஃபங்க்ஷன் சைட், பார்க்கறது, நோஸ் ஸ்மெல் பண்ணுறது, இயர்ஸ் கேட்கறது, டங் டேஸ்ட் பண்ணுறது அண்ட் ஸ்கின் வந்து டச். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டமில் என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் வரும்னா பிட்யூட்ரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், பாரதைராய்டு கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட், pancreas, பீனியல் பாடி, தைமஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். இதெல்லாமே எண்டோக்ரைன் சிஸ்டமில் வரும். இந்த எல்லா சிஸ்டமே வந்து ஒன்றா கோஆர்டினேட் ஆகி ஒருங்கிணைஞ்சு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆர்கன் சிஸ்டமோட எல்லா ஃபங்க்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறதா இந்த எண்டோக்ரைன் சிஸ்டமோட ஃபங்க்ஷன். அப்போ இப்போ நம்ம இந்த இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸோட பாடியில் என்னென்ன ஆர்கன் சிஸ்டம் இருக்குது, அதில் என்னென்ன ஆர்கன்ஸ் இன்க்ளூட் ஆகுது, அந்த ஆர்கன்ஸ்க்கு என்னென்ன ஃபங்க்ஷன், அந்த ஆர்கன் சிஸ்டம்க்கு என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன். அதாவது ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா அதில் என்ன பார்ட்ஸ் எல்லாம் வரும், எப்படியெல்லாம் டைஜஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து சிம்பிள் மாலிகுல் கிடையாது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் தான் சிம்பிள் மாலிகுல்ஸ். பட் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸும் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்டு ஃபேட். இதை வந்து டைரெக்டாக அப்படியே எனர்ஜியாக நம்ம பாடி என்ன பண்ணிக்க முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸான கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட் எல்லாமே என்ன ஆகணும் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகணும். இந்த சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைஜஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூட்ரிஷன் ப்ராசஸில் எத்தனை ஸ்டேஜஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா 5 ஸ்டேஜஸ் இன்வால்வ் ஆகுது, 5 ஸ்டேஜஸ். அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தோன்னா இன்ஜெஷன். இன்ஜெஷன் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அந்த ப்ராசஸ், சாப்பாடு நம்ம வாய்க்குள்ளே போகக்கூடிய ப்ராசஸ் இன்ஜெஷன். அடுத்தது டைஜஷன், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நம்மளோட ஸ்டொமக் வயிறில் போய் டைஜஷன் ஆகக்கூடிய ப்ராசஸை டைஜஷன் சொல்லுவோம். டைஜஷன் முடிஞ்ச அந்த லார்ஜஸ்ட் மாலிகுல்ஸ் எல்லாமே ஸ்மாலர் மாலிகுல்ஸாக மாறினதுக்கப்புறம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வில்லை அப்படிங்கிற போர்ஷன் என்ன பண்ணுனா அந்த நியூட்ரியன்ஸை வந்து அப்சார்ப்னா உறிஞ்சுறது. அந்த உறிஞ்சி அதை வந்து ரத்தத்தில் செலுத்தி நம்ம த்ரோட் த பாடியில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் வந்து யூஸ் பண்ணுற ப்ராசஸ் என்ன சொல்லுவோன்னா அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அசிமிலேஷன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடியில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளியேற்றக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஈஜெஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடியில் மெட்டபாலிக் ப்ராடக்ட் வெளியேறதுக்கு ஈஜெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டைஜஷன் அப்படிங்கிறது எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இன்ஜெஷனில் ஸ்டார்ட் ஆகுது. The process of nutrition begins with intake of food called ingestion. அதாவது இந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸை நம்ம சாப்பாடு எடுத்துக்கிறதுல தான் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்ஜெஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் இன்சாலிபிள் ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா பிரேக் டவுன் ஆகுது, தனித்தனியாக பிரியுது. எப்படின்னா ஸ்மால் நல்ல சின்னதாக, சிம்பிளர் சாலிபிள் சிம்பிளாக நல்ல ஈஸியாக கரையக்கூடிய, டிஃப்யூசபிள் பரவக்கூடிய பார்ட்டிகிள்ஸாக பிரியுது. வித் த ஹெல்ப் ஆஃப் எது மூலமானா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் மூலமாக நடக்கக்கூடிய ஆக்ஷன் நம்ம என்ன சொல்கிறோன்னா டைஜஷன். இதில் இந்த பாடி பார்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபுட் டைஜஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய சிஸ்டம்க்கு என்ன பேர் அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னு சொல்லுவேன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்போ இந்த பிக்சரை பார்த்தா நம்மளுக்கு தெரியும் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்
நம்மளோட மவுத்திலிருந்து ஏனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒவ்வொரு பார்ட்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் அந்த பரோட்டிட் கிளாண்ட், சப்லிங்குவல் கிளாண்ட், சப்மேண்டிபுலார் கிளாண்ட், இதெல்லாமே நம்மளோட மவுத்து வாயில் சலைவாவை செக்ரேட் பண்ணக்கூடிய கிளாண்டு தான் என்னன்னு பார்த்தோன்னா இந்த 3 கிளாண்டும். அதுலேருந்து கீழே வந்தோன்னா ஒரு லாங் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஈசோஃபேகஸ் அப்படின்னு பேர். ஈசோஃபேகஸ் அல்லது ஃபுட் பைப், உணவு குழல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கீழே வந்தோன்னா அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஆர்கன் லிவர், க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் கால் பிளேடர், பித்தப்பை அப்படின்னு சொல்ல. அதாவது நம்ம இதில் லிவரில் செக்ரேட் ஆகக்கூடிய அந்த பைல் ஜூஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா இந்த கால் பிளேடரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு மேலே எல்லோ கலரில் தெரியக்கூடிய ஒரு ஆர்கன் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்ப்ளீன், மண்ணீரல். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டொமக்கில் ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்குது. அதுக்கப்புறம் பேன்க்ரியாஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன்லேயே அகைன் வந்து என்னது குட்டி குட்டியாக பிரிச்சிருப்பாங்க. டியோடினம், சிஜினம், இலியம், இந்த 3 பார்ட்டுமே ஸ்மால் இன்டெஸ்டைனில் வரும். அதுக்கப்புறம் கோலன் அப்படிங்கிற பார்ட் எடுத்துட்டோம்னா அதில் டிரான்ஸ்வர்ஸ் கோலன், டிசெண்டிங் கோலன், அசெண்டிங் கோலன், இது எல்லாமே வரும். அடுத்தது சீக்கம், வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸ், இது வந்து ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன். அடுத்தது ஏனஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட்டு ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக இருக்கிறது ஏனஸ். அப்போ நம்ம மவுத்திலிருந்து ஏனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இத்தனை பார்ட்ஸுமே எதில் வந்துரும்னு பார்த்தோன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வந்துடும். இதுதான் வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் என்னென்ன பார்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது. அதில் நம்ம ஸ்டொமக்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈசோஃபேகஸ் வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் என்னென்ன செட்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் 2 செட் ஆஃப் ஆர்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா அலிமெண்ட்ரி கெனால். அலிமெண்ட்ரி கெனால் அப்படிங்கிறத டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம், உணவு பாதை, அல்லது கேஸ்ட்ரோ இண்டஸ்டைனல் ட்ராக்ட். கேஸ்ட்ரோ அப்படின்னாலே நம்மளோட வயிற்று பகுதியை குறிக்கக்கூடியது, அதாவது வயிறும் குடலும் சார்ந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மவுத் வாய்ப்பகுதியில் ஸ்டார்ட் ஆகி ஏனஸ் மலத்வாரமில் முடிகிறதா என்னது அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டைஜஸ்டிவ் கிளாண்டு. இந்த அலிமெண்ட்ரி கெனாலில் என்னென்ன கிளாண்ட் இருக்கோ அது எல்லாமே நம்ம இதில் கொண்டு வருவோம், டைஜஸ்டிவ் கிளாண்டில் சொல்லுவோம். சலைவரி கிளாண்ட், கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ், பேன்கிரியாஸ், லிவர் அண்ட் இண்டஸ்டைனல் கிளாண்ட்ஸ், இதெல்லாமே டைஜஸ்டிவ் கிளாண்ட். அப்போது டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா 2 செட் ஆஃப் ஆர்கன்ஸ், ஒன்று அலிமெண்ட்ரி கெனால், இன்னொன்று டைஜஸ்டிவ் கிளாண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலிமெண்ட்ரி கெனாலோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால் நம்மளோட மவுத்துலேருந்து ஏனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட்டு. அதில் அந்த அலிமெண்ட்ரி கெனால் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா மஸ்குலார், ஃபுல்லாக தசையால் ஆனதான். காயில்டுன்னா எப்படி இருக்கும், சுருள் சுருளாக இருக்கும். டியூப்லார் ஸ்ட்ரக்சர், நல்ல ஒரு டியூப் மாதிரி நீல வடிவத்தில் இருக்கும். இதில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தோன்னா மவுத் நம்மளோட வாய்ப்பகுதி, பக்கல் கேவிட்டி வாய்க்குழி, ஃபேரிங்ஸ் தொண்டை பகுதி, ஈசோஃபேகஸ் ஃபுட் பைப், ஸ்டொமக் வயிறு, ஸ்மால் இண்டஸ்டைன் சிறுகுடல். இதில் என்னெல்லாம் வரும்னா டியோடினம், சிஜினம் அண்ட் இலியம். அப்புறம் லார்ஜ் இண்டஸ்டைன். இந்த லார்ஜ் இண்டஸ்டைனில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் வரும்னா சீக்கம், கோலன் அண்டு ரெக்டம். அண்டு லாஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஏனஸ். அதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மவுத். ஃபஸ்ட்டு நம்மளோட மவுத் வந்து எங்கே லீட்ஸ் எது வரைக்கும் போகுதுன்னா கீழே வாய்க்குழி பக்கல் கேவிட்டி வரைக்கும் போகுது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னெல்லாம் இருக்குன்னா 2 சாஃப்ட் மூவபிள் அப்பர் அண்டு லோயர் லிப்ஸ் இருக்குது. நம்மளோட உதடு இருக்குல்லையே அது வந்து என்னது மேலே இருக்கக்கூடியது அப்பர் லிப்ஸ், அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய லோயர் லிப்ஸ் ரெண்டுமே மூவ் ஆகுது. இந்த பக்கல் கேவிட்டியில் ஒரு லார்ஜ் ஸ்பேஸ் இருக்கும், பெரிய ஸ்பேஸ்னு என்னது கேப் இருக்கும். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பேலட், அன்னம் அப்படின்னு சொல்ல. பேலட் அப்படின்னாலே என்னது அன்னம், நம்ம வாயில் மேலெண்ணம் கீழெண்ணம் அப்படின்னு சொல்லதில் அன்னம் அப்படிங்கிறதுக்கு மேலே தான் என்னது இந்த பக்கல் கேவிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த பேலட் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட விண்டு பைப், அதாவது காற்று கீழே போகுது இல்லையா ட்ரக்கியாவையும், ஈசோஃபேகஸ் ஃபுட் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த பேலட் அப்படிங்கிற அன்னம் தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிலோ த த்ரோட் தொண்டை பகுதிக்கும் கீழே இருக்குது.
அதே மாதிரி சைட்ஸ் பை தி ஜாஸ் 2 தாடைகளுக்கும் சைடில் இருக்குது. இந்த ஜால என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா டீத் பற்கள் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதெல்லாமே நம்ம மவுத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். மவுத்துக்கு அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீத். நம்ம பாடியில் இருக்கிறதுலே நல்ல போன் மாதிரி ஹார்டஸ்ட் ஸ்ட்ரக்சர்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா டீத். இந்த டீத்துக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஹோல்டிங், நம்ம சாப்பிட்ட சாப்பாடை பிடிச்சிக்கிறது, அதே மாதிரி கட்டிங், முழுசாக இருக்கக்கூடிய சாப்பாட்டை கட் பண்ணுறது குட்டி குட்டியாக, கிரைண்டிங் நல்லா அரைக்கிறது, க்ரஷிங் நல்லா நொறுக்கிறது, இதெல்லாம் தான் இந்த டீத்தோட ஃபங்க்ஷன். ஹியூமன் பீங்ஸில் 2 செட் ஆஃப் டீத் இருக்குது. 2 அப்படின்னாலே இதோட மீனிங் டை அப்படின்னு சொல்லுவோம். 2 செட் ஆஃப் டீத்துங்காத்தி இது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டைஃபோடான்ட் அப்படிங்கிறாங்க. இந்த டைஃபோடான்ட் வந்து என்னது, அதோட லைஃப் டைமில் 2 டைம் டெவலப் ஆகும். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டீத் அப்படிங்கிறதுல எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னா 20 நம்பர்ஸ் ஆஃப் டீத் இருக்கும். இது வந்து டெம்பரவரி ஆர் மில்க் டீத் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பால் பற்கள் அல்லது நிலையற்ற பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து திரும்ப ரீப்ளேஸ் ஆகும். செகண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து எத்தனை டீத் இருக்குது அப்படின்னா 32 டீத் இருக்கும், 32 பற்கள் இருக்கும். இது வந்து பெர்மனன்ட் டீத், நிலையான பற்கள். ஒவ்வொரு ஜா மேல் தாடையில் 16, கீழ் தாடையில் 16, 2 ஜாலையும் என்னது 16 இருக்கும். இது ஒவ்வொன்றிலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே பல் வேறு இருக்கும். ஒவ்வொன்றுமே அதோட கம் சீர்கள் இருக்குது இல்லையா, அதில் ஃபிட்டாக இருக்கும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா தீகோடான்ட் அப்படின்னு பேர், தீகோடான்ட். அப்புறம் பர்மனன்ட் டீத்தையே வந்து எத்தனை டைப்ஸாக பிரிச்சிருக்காங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஹெட்டிரோ அப்படின்னாலே இதோட மீனிங் என்னது, டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பர்மனன்ட் டீத்தில் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஒன் இன்சிசர்ஸ், கெனைன்ஸ், ப்ரீமோலார்ஸ் அண்டு மோலார்ஸ். இப்போ அதில் ஒவ்வொன்றிலும் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டீத் அப்படின்னு எடுத்துட்டா ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா இன்சிசர்ஸ். அந்த இன்சிசர்ஸை வந்து நம்ம அதில் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் டீத் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 8 நம்பர் இருக்குது. இன்சிசர்ஸ் அப்படிங்கிறத வெட்டும் பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 8 நம்பர் இருக்குது. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா கட்டிங் அண்டு பைட்டிங். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுறது, அதே மாதிரி பைட்டிங் எதையாவது கடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது. அடுத்த டைப் பார்த்தோன்னா கெனைன்ஸ். இந்த கெனைன்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டீத் இருக்குன்னா 4 இருக்குது. டியரிங் அண்டு பியர்சிங். டியரிங் அப்படின்னா வந்து என்னது, அந்த உணவை கிழிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அந்த சிக்கன் ஃபிஷ் எல்லாம் வச்சு என்னது, இது ஃபிஷ் இதெல்லாம் வச்சு நல்லா இது பண்ணுவாங்களே, அந்த கடவாப்பல்ல கொடுத்து கிழிக்கிறது. கெனைன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோன்னா கோரைப்பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது டியரிங் அண்ட் பியர்சிங். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ப்ரீமோலார்ஸ், முன் கடவாய் பற்கள். இது எவ்வளோ இருக்குன்னா 8 இருக்கும். க்ரஷிங் அண்ட் கிரைண்டிங், நொறுக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. மோலார்ஸ் இதில் 12 நம்பர் இருக்கும். இதுவும் க்ரஷிங், கிரைண்டிங் அண்டு மாஸ்டிகேஷன் எனது மெல்லுதல். இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் பீயிங்கோட பாடியில் இருக்கக்கூடிய 4 டைப்ஸ் ஆஃப் டீத் அண்ட் நம்பர்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த டெண்டல்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஃபார்முலா இருக்குதுன்னு பார்க்கலாம். டெண்டல் ஃபார்முலா அப்படின்னு எடுத்துகிட்டு அதோட நம்பர் ஆஃப் டீத் டைப் இருக்குல்லையே, அதை பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஹாஃப் ஆஃப் த ஜால் இருக்கிறது அப்பர் அண்ட் லோயர் ஜாவை பேஸ் பண்ணி இன்சிசஸை வந்து ஐ அப்படின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. கெனைன்ஸை சி, ப்ரீமோலார்ஸ் பிஎம் அண்டு மோலார்ஸ் எம், அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்திருப்பாங்க ஷார்ட்டாக. இந்த டெண்டல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதாவது பல் வரிசை சூத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் மில்க் டீத், அதாவது ஃபஸ்ட்டு டெம்பரவரி ஆர் மில்க் டீத் அப்படின்னு பார்த்தோமா முன்னாடி 20 பற்கள், அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதாவது அப்பர் ஜா லெவலில் இருக்குது, லோயர் ஜா லெவலில் இருக்குது. மேலே இருக்கிறது அப்பர் ஜால் இருக்கிறது, கீழே இருக்கிறது லோயர் ஜால் இருக்குது. மில்க் டீத் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2, 1, 2 அப்படிங்கிற வரிசையில் இருக்கும் அப்பர் ஜாலை. கீழேயும் என்னது லோயர் ஜாலையும் அதே மாதிரி 2, 1, 2ன்னு இருக்குது. அப்போ டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணினோம்னா எவ்வளோ வரும்னா 10. அப்போ 10 × 2 போட்டோம் அப்படின்னா 20 டீத்ஸ் வரும். அடுத்தது நெக்ஸ்ட்டு பெர்மனன்ட் டீத் அப்படின்னு எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஹாஃப் ஆஃப் தி அப்பர் அண்ட் லோயர் ஜாலை 2, 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியில் தான் அப்பர் ஜாவில் பாதி, அதே மாதிரி லோயர் ஜாவில் பாதி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக 16 வருது. அதே வந்து எனக்கு இன்னொரு டைம் போடும்போது எவ்வளோ டீத் வரும் அப்படின்னா 32 டீத் வரும். இங்கே டீத்தோட ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா இன்சிசஸ், கெனைன்ஸ், அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முன்வரிசை பற்கள் எல்லாமே எனது இன்சிசஸ். அதுக்கடுத்தது அந்த சிங்கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதான் வந்து எனது கெனைன்ஸ்.
அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய குட்டி கடவாப்பல் வந்து ப்ரீமோலார்ஸ், உள்ளே இருக்கக்கூடியது மோலார்ஸ் அப்படின்னு சொல்லி இது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டீத் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்து அப்படின்னா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த பிக்சர்ஸை பார்த்துட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர் த டீத் ஆஃப் அனிமல் சிமிலர் டு அவர்ஸ், அதாவது நம்ம பற்களும் எல்லா அனிமல்ஸோட பற்களும் சிமிலர் சேம் ஒரே மாதிரியாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆன்சர் என்னது? நோ. எல்லா அனிமல்ஸுக்கும் பல் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்து அப்படின்னா ஹவு இஸ் தி ஷேப் ஆஃப் தயர் டீத் ரிலேட்டட் டு தயர் ஃபுட் ஹேபிட்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்து அப்படின்னா அந்த அனிமல் சாப்பிடக்கூடிய டயட்டுக்கு தகுந்த மாதிரி தான், என்ன உணவு சாப்பிடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன இருக்குது அதோட டீத் ஷேப் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்பிவோரஸ் அனிமல், ஹெர்பிவோரஸ்னால் எனது இலை தலைகளை மட்டுமே சாப்பிடக்கூடியதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மோலார்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மோலார்ஸ்னால் முன்கடவாய் பற்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கார்னிவோர்ஸ் அப்படின்னா இதில் 2-3 பற்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கார்னிவோர்ஸாக என்ன இறையெல்லாம் கிழிச்சு சாப்பிடணும் இல்லையா, இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அது சாப்பிடக்கூடிய ஃபுட் ஹேபிட்டுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா அதோட ஷேப் வந்து அந்த டீத்தோட ஷேப் வேரியேஷன் ஆகிருக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சலைவரி கிளாண்ட்ஸ். சலைவரி கிளாண்ட்ஸ்னால் நம்ம வாயில் உமிழ் நீர், அதாவது எச்சில் செக்ரீட் ஆகுது இல்லையா, அதைய செக்ரீட் பண்ணக்கூடிய கிளாண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சலைவரி கிளாண்ட் அப்படிங்கிற. எத்தனை பேர் ஆஃப் சலைவரி கிளாண்ட் இருக்குன்னா நம்மளோட மவுத்தில் 3 pairs ஆஃப் சலைவரி கிளாண்ட்ஸ் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா ஃபுல்லாக நம்மளோட மவுத் கேவிட்டி வாய்க்குழிக்குள்ளே தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கிளாண்ட் என்னன்னு பார்த்தோன்னா பரோட்டிட் கிளாண்டு, பரோட்டிட் கிளாண்ட். செகண்ட் ஒன் சப் லிங்குவல் கிளாண்ட்ஸ். தேர்ட் ஒன் சப் மேக்ஸிலரி ஆர் சப் மேண்டிபுலார் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு கிளாண்டுனா பரோட்டிட் கிளாண்ட், இதே இருக்கிறதுலையே நல்ல லார்ஜஸ்ட் சலைவரி கிளாண்ட். இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா நம்மளோட கன்னம், சீக்ஸ்னு இது கன்னத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி இயர்ஸ், நம்மளோட காதுக்கு பக்கத்தில். பார் அப்படின்னா என்னது? நியர்னு அர்த்தம். ஓட்டிட்னா இயர், காதுக்கு பக்கத்தில் இருக்கிறனால இந்த கிளாண்டுக்கு என்ன பேர் அப்படின்னா பரோட்டிட் கிளாண்ட் அப்படின்னு பேர். அதாவது இந்த க்ரீக் டேர்மில் பர் அப்படின்னா நியர், பக்கத்துலேன்னு சொல்லுவோம். ஓட்டிட் அப்படின்னா இந்த இயர், காதுக்கு பக்கத்தில். அதனால் இந்த கிளாண்டுக்கு என்ன பேர் அப்படின்னா பரோட்டிட் கிளாண்ட் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்லிங்குவல் கிளாண்ட். இந்த சப்லிங்குவல் கிளாண்ட் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் கிளாண்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெனீத் த டங்க். பெனீத்னா கீழே, நம்மளோட நாக்குக்கு அடியில் இருக்குது. லிங்குவல் அப்படின்னாலே எதை குறிக்கிறதுனா டங்கை குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ நம்மளோட டங்குக்கு அடியில் இருக்கிற கிளாண்ட் என்ன சொல்கிறோன்னா சப்லிங்குவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோன்னா சப் மேக்ஸிலரி ஆர் சப் மேண்டிபுலார் கிளாண்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஜார்க்குள்ளே லோயர் ஜா, கீழ்த்தாடை, அதோட ஏங்கிள்னா கோணப்பகுதிகளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு சப் மேக்ஸிலரி ஆர் சப் மேண்டிபுலார் கிளாண்ட்ஸ். இதில் பார்த்தோன்னா தெரியும் 3 pairs ஆஃப் சலைவரி கிளாண்ட் கொடுத்துருக்காங்க. காதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் கிளாண்ட் பரோட்டிட் கிளாண்ட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டங்குக்கு அடியில் இருக்கக்கூடியது சப் லிங்குவல் கிளாண்ட். இந்த லோயர் ஜாவோட ஆங்கிள் இருக்கக்கூடியது சப் மேண்டிபுலார் கிளாண்ட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சலைவரி கிளாண்ட்ஸ் வந்து எதை செக்ரேட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா விஸ்கஸ், அதாவது ஒரு வளவளப்பான ஃப்ளூயிடுனா திரவ மாதிரி ஒரு பொருளை செக்ரேட் பண்ணுது. செக்ரேட்னா சுரக்கிறது, அதுக்கு பேர் என்னென்னா சலைவா, உமிழ்நீர். ஒரு நாளைக்கு எவ்வளோ சலைவா செக்ரேட் ஆகும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 1.5 லிட்டர்ஸ், அதாவது 1.5 லிட்டர் சலைவா வந்து ஒரு நாளைக்கு செக்ரேட் ஆகும். இந்த சலைவாவில் என்ன என்சைம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அமைலேஸ் அப்படிங்கிற என்சைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த அமைலேஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா டயலின் அப்படின்னு சொல்லுவோம். அமைலேஸ்க்கு அந்த பி வந்து சைலண்டில் வந்துடும், டயலின் அப்படிங்கிற என்சைம் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இது எதோட சேர்ந்து டைஜஸ்ட் ஆகுனா ஸ்டார்ச், நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் இருக்கிறதுலே அது வந்து பாலிசாக்கரைடாக இருக்கிற கண்டிஷன் தான் என்ன சொல்லுவோம் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டார்ச் டைஜஷன் ஆகிறதுக்கு என்ன என்சைம் தேவை அப்படின்னா டயலின் அப்படிங்கிற என்சைம் தேவை. இது வந்து சலைவால தான் இருக்குது. அது வந்து ஸ்டார்ச்சான அந்த பாலிசாக்கரைடை என்னவா கன்வெர்ட் பண்ண அப்படின்னா மால்டோஸ் அப்படிங்கிற டைசாக்கரைடாக கன்வெர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சலைவால ஆன்டி பாக்டீரியல் என்சைமும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த ஆன்டி பாக்டீரியல் என்சைமோட நேம் என்னன்னு பார்த்தோன்னா லைசோசைம். ஆன்டி பாக்டீரியல் என்சைமோட நேம் லைசோசைம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது சலைவாக்கு அப்புறம் சலைவரி கிளாண்டுக்கு அப்புறம் டங்க், நம்மளோட நாக்கு.
இந்த டங்க் அப்படிங்கிறது ஒரு மஸ்குலர்னா மசில்ஸ்னால் மேடப் ஆஃப் ஆன ஒரு சென்சரி ஆர்கன். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா மிக்சிங் த ஃபுட், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து சலைவாவோட மிக்ஸ் ஆகிறதா மிக்ஸ் பண்ண வைக்கிறதா இந்த டங்கோட மெயின் ஃபங்க்ஷன். இந்த டங்கில் என்னெல்லாம் இருக்குன்னா டேஸ்ட் பட்ஸ், சுவை அரும்புகள் இருக்குது. இது வந்து எதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இந்த டேஸ்ட் பட்ஸு. அதுக்கப்புறம் நம்ம மெல்லக்கூடிய உணவு மாஸ்டிகேட்டுன்னு இது மெல்றது, அந்த மெல்ல உணவு வந்து எங்கே போகும் அப்படின்னா பக்கல் கேவிட்டி, வாய்க்குழிக்கு போகும். வாய்க்குழிக்கு போகும்போது போலஸ்னால் உணவு திரள்களாக போகும். அது அப்படியே ரோல்டு ஒரு உருண்டைய மாதிரி இங்கே டங்க்லேருந்து கீழே த்ரோ ஃபேரிங்ஸ்னால் இது தொண்டை பகுதி வழியாக ஈசோஃபேகஸ் ஃபுட் பைப்புக்கு போகும். இந்த மாதிரி வாயிலிருந்து வாய்க்குழி வழியாக ஃபேரிங்ஸ் வழியாக ஈசோஃபேகஸ் உணவு குழலுக்கு உணவு போகிற ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்வாலோவிங்னா விழுங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்வாலோவிங் ப்ராசஸ் போது எப்பிக்ளாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது வந்து க்ளோஸ் ஆகும் எந்த இடத்துல அப்படின்னா அந்த நம்ம ட்ரக்கியாக இருக்குது இல்லையா, ஃபுட் பைப்பு அண்டு வின் பைப் அப்படின்னு ரெண்டு பார்த்தோமா, அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா என்னது அந்த எப்பிக்ளாட்டிஸ் வந்து க்ளோஸ் ஆகும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து ட்ரக்கியாவுக்குள்ளே என்ட்ராகாமல் இங்கே ஃபுட் பைப்புக்குள்ளே என்ட்ராகிற மாதிரி இருக்கும். அந்த எப்பிக்ளாட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு தசையாலான மூடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா கிளாட்டிஸோட நுனியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதாவது ட்ரக்கியா நம்மளோட அந்த மூச்சுக்குழல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதோட பிகினிங்கில் இருக்கும். ட்ரக்கியாங்கிறத வின் பைப் அப்படின்னு சொல்லுவோம். அது வழியாக தான் எனது ஆக்சிஜன் உள்ளே போய் நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஃபுட் பைப் வழியாக உணவு உள்ளே போய் எனது டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும். டங்குக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபேரிங்ஸ். இந்த ஃபேரிங்ஸ் அப்படிங்கிறதும் என்னது மெம்பரேனாலான ஒரு ஜவ்வுனாலான ஒரு லைனடு கேவிட்டி தான். இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா பிஹைண்ட் த நோஸ்க்கு பின்னாடி அண்டு மவுத்துக்கிட்டையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஈசோஃபேகஸோட கனெக்ட் ஆகுது. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட வாயில் இருக்கக்கூடிய ஃபுட் வந்து எனது உணவு குழல் போகிறது இந்த ஃபேரிங்ஸ் வழியாக தான் போகணும். நெக்ஸ்ட் ஃபேரிங்ஸ்னால் எனது தொண்டை பகுதி, தொண்டைக்குழி. நெக்ஸ்ட்டு ஈசோஃபேகஸ். இந்த ஈசோஃபேகஸ்க்கு இன்னொரு பேர் ஃபுட் பைப் அப்படின்னு சொல்லுவது, அதாவது உணவு குழல். இது மசில்ஸ்னால் மேடப் ஆஃப் ஆனதாக மெம்பரேன்ஸ் இருக்குது. இந்த கெனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ சென்டிமீட்டர், அதாவது எவ்வளோ லென்த் இருக்குன்னா 22 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது இதோட லென்த்து. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டை நம்மளோட ஃபேரிங்ஸ்லேருந்து கீழே என்னது ஸ்டொமக் வரைக்கும் கொண்டு போகுது. என்ன ஆக்ஷன் மூலமாக அப்படின்னா பெரிஸ்டால்டிஸ். அந்த பெரிஸ்டால்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அலை மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு. இது நம்மளோட குடலில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈசோஃபைகஸ் ஃபுட் பைப்லேருந்து அந்த வேவ் மாதிரி அப்படியே ஃபுட் பைப் வந்து அப்படியே அலையலையாக இறங்கும்போது அந்த ஃபுட் பைப்லேருந்து கீழே ஃபுட்டு வந்து எங்கே ரீச் ஆகுன்னா ஸ்டொமக்குக்கு ரீச் ஆகும். இது வந்து கண்டினியூஸாக ரிதமிக்காக நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ப்ராசஸ். ரிதமிக்னா இது கண்டினியூஸாக ஸ்டாப் ஆகாமல் அப்படியே வந்து என்னது அந்த அலிமெண்ட்ரி கெனால் இருக்கக்கூடிய மஸ்குலர் வால்ஸோட ரிலாக்ஸேஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா அலிமெண்ட்ரி கெனாலில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். இன்னும் அலிமெண்ட்ரி கெனாலில் பார்ட்ஸ் இருக்குது. ஸ்டொமக் அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், லிவர், பேன்க்ரியாஸ், இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா அதாவது இன்ட்ரடக்ஷன் டாபிக் பார்த்தோம். ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல்ஸில் எப்படி சிமிலர் குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸாக ஃபார்ம் ஆகிருக்கு, டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு, ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் எப்படி ஆர்கன்ஸாக மாறிச்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அனிமல்ஸோட பாடியில் என்னென்ன ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஆர்கன்ஸ் இன்வால்வ் ஆகுது, ப்ளஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதில் 2 செட்டு பார்த்தோம். அலிமெண்ட்ரி கெனால் ஒன்று, டைஜஸ்டிவ் கிளாண்ட் ஒன்று. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனாலில் ஃபர்ஸ்ட் ஒன் மவுத்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டீத் பார்த்தோம், அதில் எத்தனை டைப்ஸ் இருந்துச்சு இந்த டெண்டல் ஃபார்முலா பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சலைவரி கிளாண்ட், அதோட டைப்ஸு. அடுத்தது டங்க் பார்த்தோம். டங்குக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபேரிங்ஸு, ஈசோஃபைகஸ், இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்டொமக்லேருந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.